இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டி, டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணால் எவ்வளோ வருஷம் வரும் அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின். அது ஒரு ஆன்சர் கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம மெடிக்கல் சம்மந்தமாக பார்த்தோம், ரெண்டாவது வந்து எலும்பு சம்மந்தமாக பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். அடுத்த முக்கியமான காரணம் என்ன, எப்போ வந்து இம்ப்ளான்ட் சர்ஜரி செஞ்சுட்டு எப்போ லோடு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எலும்பு தன்மையை பொறுத்து தான் அந்த பண்ண இம்ப்ளான்ட் மேலே ஃபோர்ஸ் எப்போ கொடுக்கணும்னு இருக்குது. முக்கியமாக காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல், அதாவது இம்ப்ளான்ட் ஃபஸ்ட்டு வந்த புதுசில், நான் சொல்கிறது 1960 இல்லை, 1960s 70s டென்டல் இம்ப்ளான்ட் வந்துருச்சு. இது புதுசாக இப்போ 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்ததில்லை, இவ்வளோ வருஷம் முன்னாடியே நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் வந்தாச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் வந்து இம்ப்ளான்ட் போட்டு எலும்பில் வந்து 6 மாதம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வச்சுருவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த இம்ப்ளான்ட்டுக்கு மேலே லோடே கொடுப்பாங்க. ஆனால் அந்த இயர்ஸ்லேருந்து இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம 3 months வெயிட் பண்ணால் போகிறோங்க. ஏன்னா அந்த இம்ப்ளான்ட்டோட சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் சரி, இம்ப்ளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சரி, இந்த இம்ப்ளான்ட் மேலே எலும்பு வளரக்கூடிய வேகமும் சரி, அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வந்துருக்கிறதுனால தான் ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ளான்ட் மேலே லோட் பண்ண முடியும். அண்ட் இமீடியட் லோடிங், அதாவது இம்ப்ளான்ட் கொடுத்து உடனே பல்லு கொடுக்குற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இமீடியட் லோட் பண்ணலாம், எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணி நம்ம லோடு பண்ணணும், அண்ட் எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் லோடிங் வந்து ரொம்ப டிலே பண்ணி பண்ணணும். இமீடியட் லோடுங்கிறது என்ன, பிளான் பண்ணி 2 வாரத்துக்குள்ளேயே பல்லு கட்டிடுறது, அதான் இமீடியட் லோட். 2 to 3 monthsக்குள்ளெல்லாம் நார்மல் கன்வென்ஷனல் லோட். டிலேட் லோடிங் வந்து ஒரு 4-6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எலும்பு சம்பந்தமான ஃபேக்டர், பேஷண்டோட அக்ளூஷன் சம்பந்தமான ஃபேக்டர், என்ன மாதிரி பல்லு கட்டுறமான ஃபேக்டர். ஸோ இது உங்கள் இம்ப்ளான்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களால் இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இதை பற்றி. ஸோ இந்த மாதிரி நம்ம டிலே பண்ணி கொடுக்க வேண்டியதை உடனே கொடுக்கும்போது இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த லோடு மட்டும் பற்றி பார்க்கும்போது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து கொடுக்குற பற்கள். ஸோ இது வந்து என்ன, சர்ஜரி பற்றி பார்த்தியாச்சு, தட் இஸ் போன் பற்றி. நெக்ஸ்ட் வந்து டூத். ஸோ இந்த டூத்தோட செய்முறை அப்படின்னா என்ன, இம்ப்ளான்ட் இருக்குது, இம்ப்ளான்ட் எலும்புக்குள்ளே இருக்குது, இம்ப்ளான்ட் மேலே அபட்மெண்ட் பொருத்தப்பட்டிருக்கும், இந்த அபட்மெண்ட் மேலே க்ரௌன் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த இம்ப்ளான்ட்டும் அபட்மெண்ட்டும் அதோட கனெக்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து அந்த அபட்மெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வழியாக, அதாவது இம்ப்ளான்ட் அபட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் வழியாக எலும்புக்குள்ளே போகாமல் இருக்கும். எலும்புக்குள்ளே போகாமல் இருந்தால் தான் நீண்ட நாட்கள் இம்ப்ளான்ட் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரௌன் செய்முறை. க்ரௌன் என்ன மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதா இல்லையா. ஸோ இந்த க்ரௌன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா நீண்ட நாட்கள் இம்ப்ளான்ட் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். அப்பார்ட் ஃப்ரம் லோடிங், முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா பற்கள். ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோம், இம்ப்ளான்ட் போடுங்கன்னு சொல்லி போக மாட்டோம், பற்கள் இல்லைன்னு தான் சொல்லி போவோம். பண்ணக்கூடிய பற்களுக்கு வந்து அதுக்கு அடியில் இம்ப்ளான்ட் வைக்க முடியுமா, என்ன மாதிரி இம்ப்ளான்ட் வைக்க முடியும்னு அவங்க டாக்டர் பார்ப்பார். அது பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளான்ட் கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து நம்ம பற்கள் தான் இம்பார்ட்டன்ட். இந்த பற்கள் செய்முறை, என்ன மாதிரி பற்கள், என்ன முறையில் இந்த பற்கள் இம்ப்ளான்ட்டோட பொருத்தப்பட்டிருக்குது, அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பொருந்தி இருக்குதா, அந்த பற்கள் பொருந்தின பற்களோட எப்படி போய் அந்த அபட்மெண்ட், அதுக்கு பற்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அபட்மெண்ட் இம்ப்ளான்ட்டில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அந்த கனெக்ஷன் ஸ்டேபிளாக இருக்குதா, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், அந்த இம்ப்ளான்ட்டோட ஒரிஜினல் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இம்ப்ளான்ட் நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வரதுக்கு. ஸோ முக்கியமாக இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பற்களை பொறுத்த வரைக்கும், நம்ம சொந்த பற்கள் இருந்த இடத்துல நம்ம புதுசாக பற்கள் வைக்கும்போது அதுக்கு கீழே நம்மளால் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். அதாவது சரியான இடத்துல பற்களும் சரி இம்ப்ளான்ட்டும் சரி இருந்தால் தான் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். சரியான இடத்துல இல்லாமல் வேற ஒரு ஆங்கிள்லேயோ ஒரு சரியான முறையில் நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தலை அப்படின்னா, இம்ப்ளான்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக இல்லை, கோணலாக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் கோணலாக இருக்கும்போது அதுக்கு மேலே லோடு பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் வீக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாளடைவில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பற்கள் சரியாக இல்லாத போது. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பார்த்தோம், லோடிங் பற்றி பார்த்தோம், ப்ளஸ் வந்து பற்களோட அமைப்பு பற்றி பார்த்தோம். இன்னொரு சிம்பிள் ஆஸ்பெக்ட் தான் இருக்குது, அதுவும் என்னென்னா இந்த இம்ப்ளான்ட் லாஞ்சிவிட்டி வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட். மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்னா என்ன, இப்போ தான் நம்ம சொந்த பல்லே இல்லையே, சொத்த வராது, நம்ம இம்ப்ளான்ட் தான் போட்டாச்சே, இனிமேல் நம்ம பற்களை ப்ரஷ் பண்ண வேண்டாம், க்ளீனாக வச்சுக்க வேண்டாம், டாக்டர்கிட்டே போக வேண்டாம் அப்படின்னு இருந்ததுன்னா
இம்ப்ளான்ட்லேயும் இன்ஃபெக்ஷன், ஈரில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்ப்ளான்ட்டும் ஆடி விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்ப்ளான்ட் போட்டாச்சுன்னு நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. இம்ப்ளான்ட் வந்து நமக்கு வந்து காட் வந்து 2 செட் ஆஃப் டூத் கொடுத்துருக்காரு. இம்ப்ளான்ட் வந்து 3வது செட் ஆஃப் டீத். ஸோ 3வது செட் ஆஃப் டீத்தை இன்னும் அதிகமாக பாதுகாத்துக்கணும். ஸோ நம்ம அதுக்கு உண்டான ப்ரஷிங்காக இருக்கட்டும், வாட்டர் ஃப்ளாஸராக இருக்கட்டும், க்ளீனிங் முறை, அந்த ஹைஜீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம ஒன்ஸ் இன் 6 months டாக்டர் போய் மீட் பண்ணி அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறோமா, அவசியம் க்ளீன் பண்ணிக்கிறோம். கவனத்தோடு இருந்தோம்னா இம்ப்ளான்ட் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஸோ சம்மரைஸ் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம், மெடிக்கேஷன் பற்றி பார்த்தோம், ரேடியேஷன் இருக்கா பார்த்தோம், பேஷண்ட்டோட ஹேபிட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், பேஷண்ட்டோட போன் எப்படி இருக்குது, அவைலபிள் போன் எப்படி இருக்குது, சர்ஜிக்கல் முறை எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பற்களோட முறை அண்ட் லோடிங் முறை ப்ளஸ் மெயின்டெனன்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் ஹெல்த்தோட லாங் டேர்ம் சர்வைவர். அதாவது நீண்ட காலம் ப்ராப்ளம் இல்லாமல் இம்ப்ளான்ட் வரத்துக்கு, லைஃப் டைம் இம்ப்ளான்ட் வருமா டாக்டர், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் இம்ப்ளான்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.